भवद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येष्वविचार्यतूर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीर्सुम्मं शरणं प्रपद्ये। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये। निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरम् श्रीरङ्गेशेति इन्दुना करुणया असौ स्याद्विप्रेक्षितं ख्यातश्रीनृसंमकार्यमुनीत्पादाम्बुजेन्दिन्दिरं दान्तिक्षान्ति दयादिभिः शुभगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशटारियोगित्रपतिं श्रेयो निधिं संश्रये। श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वर षडरिपुणा संयमीन्द्रेण दृष्टं निस्तात्मानं नृसं मे नरहरिषडजित्योगिनेतु प्रसादात् प्राज्ञ श्रीरङ्गकार्यप्रभव इति पतेः प्राप्तलक्ष्मीनृसंमास्थानम् सेवेयतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीच्छटारिं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित्करुणैकपात्रम् श्रीरङ्गवीररघुराट्षटकोपहृद्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये। श्रीमद्रङ्गशटारिसंयमिवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपतं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रंगधुरीण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्य गुणं नारायणाद्य यति धुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः। श्रीमद्रङ्गशटारियोगिन्यस्तात्मरक्षाफलं श्रीमद्वीररघुद्वहादिलब्धागमान् तद्वयं वीर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्भान्तं महद्वं सुदुर्वन्दे वत्सविभूषणम् बुधवरं कृष्णमार्यं सदा नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। तत्त्वेनैश्चितजीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुवाय गतिरुदारः सन्दर्शयन् निरममीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय श्रीविष्णुचित्तपदपङ्कजसङ्गमाय चेतो मम स्पृह्यते किमतः परेण नो चेन्मापीति शेखरभारतीनां भावः भवितुमर्हति वाग्विदेयः। விஷ்ணுபுராணம் 18வது 3வது அம்சம் 18வது அத்தியாயம் பார்க்கிறோம். இதோட இந்த அத்தியாயத்தை முடிச்சுட்டு அடுத்தது 4வது அம்சத்துக்கு போற. இப்போ தேவாசுர யுத்தம் நடந்தது. அந்த தேவாசுர யுத்தத்துக்கு தேவர்கள்லாம் அசுரர்களால தோற்கடிக்கப்பட்டு பகவானை போய் ஸ்தோத்திரம் பண்றா. சொல்ற போது அவர்கள்லாம் தங்களுடைய கர்மானுஷ்டானங்களை விடாமல் அனுஷ்டிச்சுட்டு வரா. அவளுடைய கர்மாக்களை அவ சரியா பண்ணிட்டு வரதுனால எங்களால ஜெயிக்க முடியலை அப்படின்னு சொன்ன உடனே பகவான் அவர்களுக்கு கவலைப்பட வேண்டாம், நான் ஒரு மாயாமோகன் அப்படிங்கிறவனை சிருஷ்டி பண்ணி அவளை ஒரு வேற விதமா அவ புத்தியை பேதலிக்க பண்ணி அதன் மூலமாக உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தோம். அந்த ஆரம்பத்துல சொல்ற பொழுது தமஸ்யபிரதான் சோ அத மாயாமோகோ மகாசுரான் மைத்ரேய ததிருஷே கத்வா நர்மதா தீர சம்ஸ்ரிதான். அவ அந்த அசுரர்கள் எல்லாம் நர்மதா தீரத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த மாயாமோகன் போறார். ததோ திகம்பரோ முண்டகா பர்ஹி பிஞ்சதரோ த்விஜ மாயாமோகா அசுரான் ஸ்லக்ஷணமிதம் வச்சனம் அப்ரவீத். அவர் திகம்பரஹா, அதாவது நியூடா, அதாவது ஆடை வஸ்திரங்கள்லாம் எதுவும் இல்லாமலேயே தலைய முண்டனம் பண்ணிட்டு, அதாவது முன்னா மொட்டை அடிச்சுண்டு, பர்ஹி பிஞ்சதரஹா கையில மயில் தோகையை வச்சுண்டு அங்க போறார். அவ அந்த அசுரர்களை எல்லாம் பார்த்து இந்த மாயாமோகன் அப்படிங்கிறவர் சொல்ல ஆரம்பிச்சான். இதெல்லாம் இன்னைக்கு கூட பார்க்கலாம். இந்த ஜெயினர்கள் எல்லாம் கையில ஒரு மயில் தோகையை வச்சுட்டு நடுவுல பெருக்கிட்டு போவா. அதெல்லாம் அவளதான் சொல்ல போறாரு இப்போ. மாயாமோகா ஹே தைத்ய பதயா ப்ரூத எதர்த்தம் தப்பியதே தவஹா
ஐஹிகார்த்தம் நோ பாரந்திரியம் தபசா பலமிச்சதா. அவன் மாயாமோகன் அவளை பார்த்து கேட்கிறான், அசுரர்களே, அசுர சிரேஷ்டர்களே, தைத்திய பதையா, அசுர அரசர்களே, புரூத, நீங்க சொல்லுங்க, எதுக்காக நீங்க இங்க உட்கார்ந்துட்டு தபஸ் பண்றீள்? நீ என்ன உத்தேசம் உங்களுக்கு? இதனால உங்களுக்கு என்ன வேணும்? ஐஹிகார்த்தம்னு பாரந்தியம், இந்த லோகத்துல உங்களுக்கு பிரயோஜனம் வேணும்னு நீங்க தபஸ் பண்றீங்களா? இல்ல அடுத்த லோகத்துல பாரந்தியம் பலமிச்சத, அடுத்த லோகத்துல உங்களுக்கு பலன் வேணும்னு நீங்க தபஸ் பண்றீங்களா? இந்த லோகத்துல உங்களுக்கு பலன் வேணும்னு தபஸ் பண்றீங்களா? இல்ல அடுத்த லோகத்துல பலன் வேணும்னு தபஸ் பண்றீங்களா கேக்குறா. அதுக்கு அவர்கள் பதில் சொல்ற, பாரத்ர பல லாபாய தபஸ்சர்யா மகாமதே அஸ்மாபிஹி இயம் ஆரப்தா கிம் வாதே அத்திர விவக்ஷிதம். அவள்லாம் சொல்றான், பாரத்ர பல லாபாய தபஸ்சர்யா மகாமதே. மகாமதேன்னா மகா ஒரு ஒரு புத்திமானாக இருக்கக்கூடியவரே, நாங்கள் அடுத்த லோகத்துல போய் ஒரு சௌக்கியத்தை அடையணும், பலனை அடையணுங்கிறதுக்காக நாங்க இப்ப தபஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க இப்ப என்ன சொல்ல போறேன்? அஸ்மாது சொல்ல வர கிம்பாதே அத்திர விவக்ஷிதம். விவக்ஷா விவக்ஷான்னு சொல்ல பக்து மிச்சா, உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. விவக்ஷான்னா உங்களுக்கு என்ன ஒரு யோஜனை இருக்கோ அதை எங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கு மேலே இந்த மாயாமோகன் சொல்றான், மாயாமோக உவாச்ச குருத்வம் மம வாக்கியானி யதி முக்திம் அபீப்சத அர்ஹத்வம் ஏனம் தர்மம் ச முக்தி துவாரம் அசம்ருதம் தர்மோ விமுக்தே அர்ஹோ அயம் ந ஏததஸ்மாத் அபரோபரஹ அத்ரைவ சம்ஸ்திதாः சொர்க்கம் விமுக்திம் வா கமிஷ்யத அர்ஹத்வம் தர்மமேதம் ச சர்வே யூயம் மகாபலாः. அவர் அந்த மகாமோகன் சொல்றான், இந்த நான் சொல்லக்கூடிய இந்த தர்மமானது மோட்சத்தை அடைவதற்கு ரொம்ப உபயோகமாக இருக்க போறது. சொல்ற, குருத்வம் மம வாக்கியானி எரி முக்திம் அபீப்சத. மோட்சத்தை அடையணும்னு நீங்க ஆசைப்பட்டேன்னா மம வாக்கியானி, நான் சொல்றபடி செய்யுங்கோ. அர்ஹத்வமேனம் தர்மம் ச முக்தி துவாரம் அசம்பிரதம். அதாவது இதை விட ரொம்ப வசத்தியான தர்மம் எதுவுமே கிடையாது. நான் இத அனுஷ்டிச்சுட்டு இருக்கேன். இதை நீங்க இதுதான் ஒசத்த தர்மம் இது. அதாவது நீங்க இந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினேன்னா தர்மோ விமுக்தேகே அர்ஹோயம் ந ஏதஸ்மாத் அபரோ வரஹா. நீங்க எதை கேட்கிறீளோ, என்ன ஆசைப்படுறீளோ அது இந்த அனுஷ்டானத்தினால நடக்கும். இந்த தர்மத்தை நீங்க எப்போ கடைபிடிக்கிறதாக இருந்தால் அது உங்களுக்கு என்ன வேணுமோ கிடைக்கும். சொர்க்கமோ சரி, மோட்சமும் சரி. அத்தைவ சம்ஸ்திதாக சொர்க்கம் விமுக்திம் வா கமிஷ்யத. இங்கேயே இம்மையிலேயும் உங்களுக்கு பலன் கிடைக்கும், மறுமையிலேயும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நான் சொல்ற தர்மத்தை நீங்க அனுஷ்டானம் பண்ணேன்னா இம்மை மறுமை ரெண்டு இடத்திலேயும் இது உங்களுக்கு கிடைக்கும். அர்ஹத்வம் தர்மமேதம் ச சர்வேயுயம் மகாபலா. அதனால நீங்க எல்லாருமே இந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னா அந்த மகாமோகன். ஸ்ரீபராசரா ஏவம் பிரகாரேர் பகுபிஹி யுக்தி தர்சன சர்ச்சிதைஹி மாயாமோகேன தே தைத்யா வேத மார்காத் அபாகிருதா. இந்த மாதிரி ஒரு ஒரு பலவிதமாக யுக்திகள் இவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவ பல யுக்தி வச்சனங்களை எல்லாம் சொன்னாப்போ, அதாவது சொல்ல சொல்ல அவளுக்கு இது புதுசா இருக்கு. இதை கேட்ட உடனேயே அவளுக்கு இதுல இருந்து புத்தி பேதலிச்சு போச்சு. சோ ஏவம் பிரகாரைஹி பகுபிஹி யுக்திபிஹி. அதுக்கு வியாக்கியானத்துல எழுதுறார் எங்களாழ்வான், ந ஏதத் யுக்தி சகம் இத்தியாதினா விவரிஷ்யமானைஹி யுக்தி சோதன சர்ச்சிதைஹி தர்க்க ஆகம கிருத விசாரைஹி யுக்தி தர்சன தர்க்கிதைஹி இது பாட்டு சொல்ற. யுக்தி யுக்தி யுக்தின்னு சொன்னா ஒரு லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட், தர்க்கத்தினால. தர்க்க ஆகம கிருத விசாரை, தர்க்கம், தர்க்கத்துக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய வச்சனங்கள். இந்த வச்சனங்களை எல்லாம் அவளுக்கு கிரமமா எடுத்து சொல்லிட்டே வந்ததுனால அவளுக்கு புத்தி வேதனிச்சுடுறது. இதுதான் இந்த தர்க்கசாஸ்திரத்தினுடைய ஒரு பிரயோஜனம். தர்க்கசாஸ்திரம்ங்கிறது லாஜிக்கல் ரீசனிங். சில விஷயங்களை எல்லாம்
நம்ம லாஜிக்கல் ரீசனிங்க கொண்டு நம்ம பார்க்க கூடாது, பார்க்க முடியாது. இதையெல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்ற போது இங்க ஸ்ரீபாஷ்யத்துல முதல்லயே சுவாமி அதுல தர்க்க அப்பிரதிஷ்டானாத்ன்ற சூத்திரத்துல இதையெல்லாம் விஸ்தாரமாக கட்டிக்க போற. இதெல்லாம் தர்க்கத்தினால எதையும் நம்ம சொல்ல முடியாது. சுவாமி ஸ்ரீ தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரத்திலையும் சொல்ற போது தர்க்க பாண்டித்யத்தாலே எதையும் சாதிக்க வல்லோம், ஆயினும் நாம் பிரமாண சரணராய் போவதுன்னு சாதிப்பார். அதனால தர்க்கத்தினால நாம எதை வேணுமானாலும், அந்த யுக்திகள்னால எதை வேணுமானாலும் சாதிக்கலாம். ஆனால் அந்த தர்க்கம்ங்கிறது ஸ்ருதிக்கு அனுகுணமாக இருக்கணும். ஸ்ருதியை பாதிக்கிறதாக இருந்தால் அந்த தர்க்கத்தை நம்ம ஏத்துக்க கூடாது. இப்ப இந்த மாயாமோகன் என்ன பண்றான், தர்க்கம்ங்கிறத வச்சுண்டு வேதத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அந்த வாதங்கள், அதான் ஏவம் பிரகாரைஹி யுக்திபிகின்னு போற பகுபிகி யுக்தி சோதனா. அது வியாக்கியானம் எழுதச்சே அந்த விவரிஷம் யுக்தி தர்க்க ஆகம கிருத விசாரேகி, சொல்ற தர்க்கம், தர்க்கத்துக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய வாக்கியங்களை கொண்டு மாயாமோகேன தே தைத்யாக வேத மார்க்காத் அபாகிருதாக, இந்த வேத மார்க்கத்திலிருந்து எல்லாரும் நழுவி போகும்படி செய்தான். தர்மாய ஏதத் அதர்மாய சது ஏதத்து ந சது இத்யபி விமுக்தயே து இதம் ந ஏதத் விமுக்திம் சம்பிரயச்சதி பரமார்த்தோ அயம் அத்தியர்த்தம் பரமார்த்தோ நச்சாப்யயம் காரியமேதத் அகாரியம் ச ந ஏததேவம் ஸ்புடம் து இதம் திக் வாசசாம் அயம் தர்மः தர்மோயம் பகு வாசசாம் இத்யநேகாந்தவாதம் ச மாயாமோகேன ந ஏகதா தேன தர்சயிதா தைத்யாக ஸ்வதர்மம் தியாஜிதா த்விஜா. இவன் சொல்லக்கூடிய இந்த வாதத்துக்கு அநேகாந்தவாதம்னு பேர். இதுதான் ஜெயினர்களுடைய சித்தாந்தம்னு சொல்றது. அநேகாந்தவா ந ஏகம் அநேகம்னு அர்த்தம். அது ஒரு மாதிரி ஒரே வழியாக போகாது, அது பலதாகவும் சொல்ல இருக்கணும். அதுக்கு சியாத்வாதம்னு சொல்லுவா சாஸ்திரங்கள்ல சொல்ற போது. இந்த ஜெயினர்களுடைய கொள்கைக்கு, அவளுடைய சித்தாந்தத்துக்கு சியாத்வாதம்னு பேர். அதுக்கு ஸ்ரீபாஷ்யத்திலையும் 2வது அத்தியாயத்திலையும் இந்த பௌத்த மத கண்டனத்துக்கு அப்புறம் இந்த ஜெயின மத கண்டனமும் பாஷ்யக்காரர் பண்ற. இதையெல்லாம் வேதத்துக்கு பாஷ்யமான மதங்கள், அதனால இதையெல்லாம் நாம ஏத்துக்க கூடாது, இதையெல்லாம் கண்டிக்க தகுந்ததுன்னு சொல்லி அங்க பாஷ்யத்துல சொல்ல போற. இப்போ இவர் சொல்றது இத சொல்ற, இதுக்குதான் சத் சதஸ்தி சன் அசதஸ்தி, இதான் சப்தபங்கின்னு பேர் இருக்கு. சப்தவிதம் 7 விதமாகவும் இதையெல்லாம் சொல்ல போற. அதாவது என்னன்னு கேட்டா, தர்மாய அதர்மா, இது தர்மத்துக்கும் சாதனமாகவும் ஆகலாம், அதர்மத்துக்கும் சாதனமாக ஆகலாம். இது சத்தாகவும் ஆகலாம், அசத்தாகவும் இருக்கலாம். இது முக்தியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும், முக்தி இல்லாமலும் ஆகும். இதுவே பரமார்த்தமாகவும் இருக்கும், இது பரமார்த்தம் இல்லாமலும் இருக்கும். இதுவே செய்ய தகுந்ததாகவும் இருக்கும், செய்ய தகாததாகவும் இருக்கும். உண்மையில இது இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தர்மாய ஏதது அதர்மாய, அது வியாக்கியானம் எழுதுற தர்மாய இத்தியாதி அநேகதா இத்தியந்தம் விகல்ப உதாகரண சப்தகம் சப்ததாகி. அதான் சப்தபங்கின்னு சொன்னோம் இல்லையா, சப்த பிரகாரங்கள் 7 விதமான வாக்கியங்கள் இந்த இடத்துல இருக்கும் சொல்ற. அநேகாந்தவாதினா அர்ஹதானாம் சப்தபங்கி சியாத்வாதா. வியாக்கியானத்துல எங்களாழ்வான் அழகா எடுத்து காட்டுற. சப்ததாகி 7 விதமாக அநேகாந்தவாதி, அநேகாந்தவாதம்னு பேரு இருக்கு. அர்ஹதானாம், அர்ஹர்கனா ஜெயினர்களுடைய சப்தபங்கி சியாத்வாதா. அத என்னன்னு சொல்ற, சியாத் அஸ்தி சியான் நாஸ்தி சியாத் அஸ்திச்ச நாஸ்திச்ச சியாத் அனிர்வச்சனீயம் சியாத் அஸ்திச்ச அனிர்வச்சனீயம் சியான் நாஸ்திச்ச அனிர்வச்சனீயம் சியாத் அஸ்திச்ச நாஸ்திச்ச அனிர்வச்சனீயம் இது. இப்படின்னு இதுக்கு 7 விதமான வாதங்கள்ல சொல்றார். இது இது சொல்ல ஆரம்பிச்சா இது கொஞ்சம் தலை சுத்தம். இது கொஞ்சம், அதாவது நமக்கு இப்ப ஸ்தூலமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, அவளுடையதுக்கு சப்தபங்கின்னு பேரு, 7 விதமான வாதங்கள், அதுக்கு சியாத்வாதம்னு பேரு.
இதுல சியாதஸ்தி, இது வியாக்கியானத்துல எங்களாழ்வான் இத அழகா சொல்ற. சியாதஸ்தி, சியான் நாஸ்தி, சியாதஸ்திச்ச நாஸ்திச்ச, சியாத் அனிர்வச்சனீயம், சியாத் அஸ்திச்ச அனிர்வச்சனீயம், சியான் நாஸ்திச்ச அனிர்வச்சனீயம், சியாத் அஸ்திச்ச நாஸ்திச்ச அனிர்வச்சனீயம் இதின்னு 7 விதமாக இந்த வாதங்களுக்கு சொல்லுவா. இது அர்ஹதாளனுடைய இந்த இத ஃபாலோ பண்றவா எல்லாரும் அர்ஹதாள். இந்த இந்த வாதத்தை ஃபாலோ பண்றவா எல்லாரும் இதையெல்லாம் சொல்ல. புனச்ச இவர் இந்த மாதிரி பலவிதமான வாதங்களை எல்லாம் எடுத்து சொல்லிட்டு போய் இவாளை ஃபாலோ பண்றவா எல்லாரையுமே சொல்ற. இது அநேகவாந்தம் ச மாயாமோகேன நயேகதா தேன தர்ஷேதா தைத்யாக சுதர்மம் தியாஜிதா திஜ. இந்த அநேக வாதத்தை கேட்ட தைத்தியர்கள் அசுரர்கள் எல்லாரும் தங்களுடைய வேத மார்க்கத்தை விட்டுட்டு நழுவிட்டா. அதுல இருந்து தியாஜிதா ஸ்வதர்மம், அவர்கள் தங்களுடைய தர்மங்களை விட்டுவிட்டார்கள். அர்ஹதா அர்ஹத ஏதம் மகாதர்மம் மாயாமோகேன தே யதா புரோக்தாக தமாஸ்ரிதாக தர்மம் அர்ஹதாக தேன தே அபவன். இவன் சொன்ன இந்த வழியை அவர்கள் கடைபிடிக்க ஆரம்பிச்சதுனால அவர்களுக்கெல்லாம் அர்ஹதர்னு பேரு. அர்ஹதாள், அர்ஹதாள்னா ஜெயினர்களுக்கு அர்ஹதாள். அவ பார்த்திருக்கலாம் நிறைய பேர் இந்த இந்த ஜெயினர்களுடைய இந்த வியாபாரம் தான் அவளுக்கு முக்கியம், இந்த பிசினஸ் தான் இருக்கு. அங்க போறச்சே அவ கடையில ஒண்ணு எழுதி வச்சிருப்பான், 3 வாக்கியம் எழுதி வச்சிருப்பான். நமோ அரியந்தானம் நமோ சியாத்தன் சொல்லி ஒரு 3 வாக்கியம் எழுதி வச்சிருப்பான். அதுதான் அவளுக்கு வேத மந்திரம் மாதிரி. 2வது, நம்ம எல்லாம் தூங்கி ஏந்த உடனே ஹரி 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 ஹரின்னு 7 தடவை உச்சாரணம் பண்ணணும். அது மாதிரி அவளுக்கு ஒரு நியமம் உண்டு. தூங்கி ஏந்த உடனே அவன் என்ன சொல்லணுமா, விப்ரக்ஷயோ பவதோ விப்ரக்ஷயோ பவதோ விப்ரக்ஷயோ பவதோன்னு 3 தடவை சொல்லணுமா அவன். அதாவது விப்ராள்னா பிராமணாளுக்கு விப்ராள்னு பேர். அவள்லாம் பிராமணன் நாசமா போகணும் நாசமா போகணும் நாசமா போகணும் தூங்கி ஏந்துக்கிட்டே சொல்லணுமா. இது ஜெயினர்களுடைய ஆச்சாரம். அவளுடைய இதுல ஆச்சாரத்துல இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நமோ சித்தானம் நோ ஆரியானம் நமோ அப்படின்னு அவெல்லாம் அந்த மந்திரம் மாதிரி எழுதி வச்சுட்டு இருப்பான். அதை இன்னைக்கும் பார்க்கலாம். இந்த சில ஜெயினனுடைய கடைக்கெல்லாம் போனா இந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கும். அவனுக்கு சில ஆச்சாரங்கள்லாம் உண்டு. அவன் சுதர்மத்தை எல்லாம் விட்டுட்டு வேத மார்க்கத்தை விட்டுட்டு போனதுனால அவர்கள்லாம் இந்த அர்ஹதாள் அப்படின்னு பேர் வா சொல்ற. திரை தர்ம சமுத்சர்க்கம் மாயாமோகேனதே அசுராக காரிதாக தன்மையாகி அசம்ஸ்தோ அந்நே தத் பிரச்சோதிதாக. இப்போ இந்த மாதிரி இந்த ஒரு திரைன்னா வேதங்களுக்கு பேர். வேதங்கள் சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்திலிருந்து மாத்தி விட்டுட்டான். அதனால வாழ்க்கை தெரியல என்ன பண்றது. திரை தர்ம சமுத்சர்க்கம் மாயாமோ காரிதாஸ் தன்மையாகி அசம்ஸ்தோ அந்நே தத் பிரச்சோதிதா. அவன் தாறுமாறா அவ இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதனால ஒரு என்ன பண்றதுன்னு தெரியல. தெரியாதனால அவ எல்லாருமே போட்டான். தைஹி அப்படி அந்நே பரே தைஷ்ச தைஹி அப்யந்நே பரேச்ச தைஹி அல்பைஹி அஹோபி சம்யக்தாக தைர் தைத்யைஹி பிராயசா த்ரயி. அதனால இவ ஒருத்தர் போனா அவன் வழியிலே இன்னும் 10 பேர் போக ஆரம்பிச்சிட்டான். லோகத்தினுடைய ஸ்திதியே எப்படி இருக்கும்னு கேட்டா, ஒருத்தன் ஒரு காரியத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா மற்றவனும் அதையே கடைபிடிக்க ஆரம்பிச்சுடான். they will follow suit. ஏன் எதுக்கு அப்படின்றத சொல்ல மாட்டான். இது வேடிக்கையா சம்ஸ்கிருத்லயும் சொல்லுவான், கதானுகதிகோ லோகா நலோக பாரமார்த்திகான்னு சொல்லுவான். லோகத்தினுடைய இயல்பே எப்படி இருக்கும்னு கேட்டா, ஒருத்தர் லோகத்து கொஞ்சம் பிரசித்தியா இருக்கிறன்னு ஒரு காரியத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டா அடுத்த வாழும் அதே கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவான். கீதையில சொல்ற மாதிரி எதாச்சரதி ஸ்ரேஷ்டா தத்த தெய்வ இதரோஜனான்னு சொல்ற மாதிரி ஒருத்தன் ஒரு காரியத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா அவன் ஏன் எதுக்கு பண்ண மாட்டான்றத யோசிக்க மாட்டா, அவளே பண்ணிடுவா. இது வேடிக்கையா ஒரு கதையும் சொல்லுவார். பெரிய பண்டிதர் வாசஸ்பதி மிஸ்ரர்னு இருந்தார். அவர் மகா பண்டிதர், மகா வித்வான். அவர் ஒரு தடவை என்ன பண்ணார், காசியிலிருந்து அதோ ராமேஸ்வரத்துக்கு சேத்துக்கு போனார். சேத்துல போய் தீர்த்தாமாடுறதுக்காக போனார். போற போது கையில ஒரு கமண்டல் தன்னுடைய பாத்திரத்தை வச்சுட்டு இருந்தார். இந்த பாத்திரத்தை கையில வச்சுட்டு தீர்த்தாமாட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார், அந்த கரையில அந்த மணலை தோண்டி
அத தன்னுடைய கமண்டலு அதை வச்சுட்டு அடையாளமா அதுல மண்ணு குமிச்சு வச்சுட்டு தீர்த்தாமாட போனார் அவர். இவர் உள்ள அந்த பள்ளத்தை தோண்டி அந்த கமண்டலு வைக்கிறத அது பார்க்கல. இவர் ஏதோ மணலை நல்லா குமிச்சு வச்சு பிடிச்சு வச்சுட்டு போனதை யாரோ பார்த்தா. இவரை பார்த்தா நல்லா பிராமணனா இருக்கார். சரி, சேத்துவுல இந்த மாதிரி ஸ்நானம் பண்றச்சே ஏதோ கரையில லிங்கம் பிடிச்சு வைக்கணும் போல இருக்கேன்னு நினைச்சேன்டா. உடனே 10 பேர் வந்தா பக்கத்திலேயே இது மாதிரி பிடிச்சு வச்சான். இவரெல்லாம் சமுத்திரத்துக்கு போய் சங்கல்பம்லாம் நிறைய மகா சங்கல்பம் பண்ணி முடிச்சுட்டு தீர்த்தாமாடிட்டு வெளியில பாக்குற போது கரை மொத்தம் ஒரே லிங்கம் பிடிச்சு வச்சிருந்தது அவருக்கு. இவருக்கு எங்கேயோ அவசரமா போகணும். போனோன்னா எந்த இடத்துல ஒரு 4-5 லிங்கத்தெல்லாம் எடுத்து தோண்டி பார்த்தா தன்னுடைய இது கிடைக்கல. அட நாராயணான்னு நினைச்சிருந்தார் அவர். போய் கதானுகதிக்கோ லோகா, லோகம் இருக்கே, ஒருத்த ஏன் போறான் என்னன்றத பார்க்க மாட்டா. ஆனா அதே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாளாம். கதானுகதிக்கோ லோகா நலோக பாரமார்த்திகா. அப்புறம் சொன்னார, சேதோ சைகத லிங்கேன நஷ்டமே தாமிரபாஜனம். சேதுல நான் ஏதோ லிங்கம் பிடிச்சு வச்சதுனால எனக்கு என்ன லாபம்னாரு, என்னுடைய பாத்திரம் போச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முழுக்கு போட்டு போனார்னு வேடிக்கையா கதை சொல்லுவான். அது மாதிரி இந்த அர்ஹதான் ஒருத்தன் என்ன பண்ண ஆரம்பிச்சான், இவன் போன ஆரம்பிச்சான். தைஹி அப்படி அந்நே பரே தைஷ்ட தைஹி அப்படி இவன் கடைபிடிக்கிறத ஆரம்பிக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் அதே வழியில போய் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாளாம். இதையெல்லாம் இந்த எல்லாம் போறச்ச என்னாச்சு, அல்பைஹி அஹோபிஹி அசம்தியக்தா தைர் தைத்யைஹி பிராயசா த்ரைஹி. அதனால ஒரு கிட்டத்தட்ட இவாளை கொண்டு வரைச்சே எல்லா அசுரர்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டா, இந்த வேத மார்க்கத்தை விட்டுட்டா. வேத மார்க்கத்தை விட்டுட்டு அவ இஷ்டத்துக்கு ஒரு ஒரு சுவானுஷ்டானங்கள்லாம் விட்டுட்டு அவ இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதுக்கு மேல இந்த மாயாமோகன் இன்னும் காரியம் முடியல அவனுக்கு. அவரை பார்க்கிறார். புனశ్చரக்தாம்பரதிருங் மாயாமோகோ ஜிதேந்திரியா அந்யான் ஆஹ அசுரானே கத்வா மிருத் வல்கம் மதுராட்சரம். அப்புறம் அவன் என்ன பண்ணா, இன்னொரு வேஷத்தை தரிச்சுண்டான். நல்ல சகச்சவேல் ரக்தாம்பர திருங் மாயா மோகா. நல்ல சகச்சவேல் ஒரு ஒரு வஸ்திரத்தை அணிஞ்சுண்டான். அப்படியே ரொம்ப எல்லாம் இருக்கா மாதிரி ஜிதேந்திரியா எல்லாம் பொல்ல பெரிய மகா சுவாமி மாதிரி எல்லாம் ஒரு கண்ட்ரோல் சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கா மாதிரி போய் இன்னும் சில அசுரர்கள்கிட்ட போனாராம் அவர். அந்யான் ஆக அசுரான், மற்ற அசுரர்களை எல்லாம் பார்த்து இதையெல்லாம் ரொம்ப அழகா மிருத் அல்பம், ரொம்ப இனிமையாக ரொம்ப குறைச்சு அப்படியே மெதுவா அழகா பேச ஆரம்பிச்சான் மதுராட்சரம். ஸ்வர்கார்த்தம் எதிவா வாஞ்சா நிர்வாணம் அர்த்தம் அத ஆசுராக ததலம் பசுகாதாதிகி துஷ்டதர்மைஹி நிபோததா. அவன் சொன்னா, ஒரு உங்களுக்கெல்லாம் சொர்க்கமோ இல்ல மோட்சமா வேணும்னா சொல்ற, சொர்க்கார்த்தம் எதிவா வாஞ்சா, மறுபடியும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசையோ இல்ல நிர்வாணார்த்தம், நிர்வாணம்னு சொன்னா பௌத்தனுடைய பாஷையில நிர்வாணம்னா மோட்சம்னு அர்த்தம் இருக்கு. மோட்சம்னா நிர்வாணம்ங்கிறது எதுவுமே இல்லாமல் அது மோட்சத்துக்கு நிர்வாணம்னு பேர். இந்த பௌத்தனுடைய வாதங்கள்லாம் பார்க்கறச்சே இந்த நிர்வாணம்ங்கிற வார்த்தை வரும். அதுக்கு என்ன தாற்பயம்னு கேட்டா அதுக்கு மோட்சம்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு சொர்க்கம் வேணுமா இல்ல மோட்சம் வேணுமா, அது உங்களுக்கு அது வேணும்னா ஒரு சுலபமா ஒரு வழி சொல்றேன் கேளுங்கோ. தது அலம் பசு காத்தாதி துஷ்ட தர்மை. இனிமே இந்த பசுவதைன்னா யாகத்துல பசுவதம்ன்றது யாகத்துல பண்ணி ஆகணும். ஏன்னா பசுனா எஜேதன்னு எல்லாம் வாக்கியங்கள் இருக்கு. அப்போ அந்த பசுவதை அந்த மாதிரி துஷ்ட தர்மங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதையெல்லாம் அத விட்டுட சொல்லுங்கோ, அதெல்லாம் விட்டுடுங்கோ. அப்போ விட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும், பசுகாத துஷ்ட தர்மீகி நிபோதத, நல்லா ஒரு புத்திய கொண்டு ஞானத்தை கொண்டு யோஜனை பண்ணுங்க. விஜானமயமேவ ஏதத் அசேஷம் அவகச்சத புத்தியத்வம் மே வச்சா சம்யக் சம்பக் சம்யக் புதைஹி ஏவம் இஹ உதிதம். அவ சொல்றா, இப்போ நீங்க அப்படி ஞானத்தை கொண்டு புத்திய கொண்டு நிபோதத்தை யோஜனை பண்ணுங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நிபோதத்தை
விஞ்ஞானமயம் ஏதது அசேஷம் அவகச்சதா. இந்த சகல பிரபஞ்சமுமே ஒரு விஞ்ஞானமயமாக இருக்கக்கூடியது. ஏன்னா ஞானமயம் தான் வாஸ்தவத்துல. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது ஞானமயமாக உங்களுடைய ஞானத்தினால இவ்வளவு பிரபேதங்களை நாம கல்பிக்கிறோமே தவிர, இந்த சுத்தமா இந்த ஞானத்தை தவிர வேற எதுவுமே இங்க கிடையாது அப்படின்னு அவளுக்கு ஒரு புத்தி. விஞ்ஞானமயம் ஏவ ஏதது. இதெல்லாம் விஞ்ஞானமயமானது. அசேஷம் சகல பிரபஞ்சமும் இப்படிதாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. புத்தியத்வம் நன்னா அறிந்து கொள்ளுங்கள். இது நன்னா தெரிஞ்சுக்கணும். இந்த ஞானத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். புத்தியத்துவம் நன்னா போதிச்சுக்கோங்க. அதான் இதனாலதான் அவனுக்கு புத்தன்னு பேர் வந்தது. புத்தன்னு பேர் வந்ததுக்கு காரணம் வந்தது என்னன்னு கேட்டா புத்தியத்துவம். இதை அறிந்து கொள்ளுங்கள். ஞானத்தினால இது இது எல்லாம் பிரமைதான். வச்சகா சமயக் புதைஹி ஏவ மிக உதிதம். இதெல்லாம் ஞானிகள்னால நன்றாக போதிக்கப்பட்டிருக்கிறது. ஜகதேதத் அநாதாரம் பிராந்தி ஞான அர்த்த தத்பரம் ராகாதி துஷ்டம் அத்தியர்த்தம் பிராமியதே பவசங்கடே. இந்த சகல பிரபஞ்சமும் இருக்கோ இல்லையோ, ஆனா இதுக்கு எதுவும் ஆதாரமே கிடையாது. இதுக்கெல்லாம் ஒன்னும் ஒரு ஒரு எந்த ஒரு சப்போர்ட்டும், ஒரு காரணம், ஆதாரம்னு சொன்னா காரணம்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் காரணம் இல்லாமல், ஏன்னா வைதிக சித்தாந்தம்ங்கிறது உண்டு. இந்த அவைதிக சித்தாந்தத்துல பௌத்தம் சொல்றது என்னன்னு கேட்டா, நாம வைதிக சித்தாந்தத்துல காரணம் இல்லாமல் காரியம் என்பது உண்டாகாது. இது வைதிக சித்தாந்தம். காரணம் இல்லாமல் காரியம்ங்கிறது எப்பவுமே இருக்காது. காரணாத் காரியம். இதுக்கு இந்த சத்யாதின்னு பேரு. சத்துன்னு அர்த்தம். அதுக்கு சத்துன்னா ஒரு காரணம் இல்லாமல் காரியம் என்பது எப்பொழுதுமே உண்டாகாது. இது வைதிக சித்தாந்தம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் உண்டாருதுன்னா கூட அது சூக்ஷ்மமாக இருந்தது, சூக்ஷ்மத்திலேருந்து ஸ்தூலமாக ஆச்சு, மறுபடியும் சூக்ஷ்மமாக ஆறுது, இப்படிங்கிறது சித்தாந்தம். அவளுடைய சித்தாந்தம்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டா, காரணமே வேண்டாம், காரணம் இல்லாமலேயே காரியம் என்பது உண்டாகும் அர்த்தம். இதுக்கு ஒரு அசத்யாதின்னு பேர். காரியம் அசத்துன்னு அர்த்தம். அதாவது இங்க வியாக்கியானத்துல இத எங்களாழ்வான் எடுத்து காட்டுற, ஜகதேதத் அநாதாரம் இது நிரதிஷ்டானௌ பிராந்தி ஞான ததர்த்தௌ இது மாத்தியமிகானாம் சூன்யக்யாதி பக்ஷோக்தி சொல்ற. விஞ்ஞானம்னு சொல்றதுனால யோகாச்சாரம். இந்த பௌத்தன்ல 4 பேர் இருக்காங்க. அதையும் இங்க எடுத்து காட்டுறாரு வியாக்கியானத்துல. அது மாத்தியமிகன், யோகாச்சாரன், சௌத்ராந்திகன், அப்புறம் சௌத்ராந்திகன், அதுக்கப்புறம் இவர் சொல்ற புத்தியதே இது ஆவருத்தி பௌத்தத்து நிருக்தா. சௌத்ராந்திகன், சூன்யவாதி, யோகாச்சாரன், சௌத்ராந்திகன், மாத்தியமிகன், சூத்திரம் பிராந்தி தரிசனம், சௌத்ராந்திகன், யோகாச்சாரம், இன்னொருத்த பேர் மறந்து போச்சே. 4 பேர். பௌத்தன்லேயே 4 கட்சிகள் உண்டு. அந்த 4 கட்சியில ஒரு கட்சியை ஒரு ஸ்லோகத்தினால எடுத்து காட்டுற. ஏதது அநாதாரம் பிராந்தி ஞான அர்த்த தத்பரம். இது நம்முடைய பிராந்தியினால ஏற்படுறதை தவிர வாஸ்தவத்துல கிடையாது. இத சாஸ்திரங்களை சொல்லச்சே கொஞ்சம் ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லுவான். நம்ம ஒரு பக்கத்துல ஏதோ ஒரு ஸ்ரீரங்கத்துல இருக்கோம், இல்ல கங்கை கரையில இருக்கோம்னு வச்சுப்போமே. இப்ப நித்தியபடி காவேரியில தீர்த்தாமாட போறோம். ஒருத்தர் சொல்ற, சுவாமி நான் 10 வருஷமா இந்த காவேரியில தீர்த்தாமாடுறேன்னு ஒருத்தர் சொன்னா அது பிரமையினால சொல்றாருன்னு அர்த்தம் அதுக்கு. ஏன்னா காவேரிங்கிறது பிரவாகம். ஒரு தடவை முழுக்க போட்டு எழுந்தாலே அடுத்த பிரவாகம் அதே முழுக்கல இவர் போட முடியாது. பின்னாடி வர பிரவாகம்ங்கிறது முன்னாடி இருக்கிற பிரவாகத்தை போல அதுக்கு சதிருஷமாக அதே மாதிரி இருக்கிறதுனால அதுதான் இதுன்னு நம்ம பிரமிக்கிறோம். அதுதான் பிராந்தி தரிசனம்னு பேர் அதுக்கு. இதெல்லாம் இந்த சகல பிரபஞ்சமுமே அப்படிதான். லோகமே க்ஷணிகம்னு பேர் அதுக்கு. அந்த க்ஷணிகவாதின்னு பேர் அவனுக்கு. எல்லாம் ஒரு க்ஷணம்தான் இருக்கும். உத்தரக்ஷணம் அந்த வஸ்து இருக்காது.
ஆனா அதேதான் இதுன்னு ஏன் நமக்கு தோன்றதுன்னு கேட்டா, பின்னாடி வரக்கூடிய வஸ்துங்கிறது முன்னாடி இருக்கிறத போல அப்படியே அதே மாதிரி ஐடென்டிக்கலா இருக்கிறதுனால அதுதான் இது அப்படின்னு நமக்கு ஒரு பிரமை உண்டாறது. இதுதான் பிராந்தி தர்சனம்னு பேர். அதனால சகல பிரபஞ்சமுமே பிராந்தியை மூலமாக உடையது. ராகாதி துஷ்டம் அத்தியர்த்தம் பிராமியதே பவசங்கடே. அதாவது இது ஒரு 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 அத்தியர்த்தம், ராகாதி துஷ்டம், ராக துவேஷங்கள், ராகம் துவேஷம்னு இருக்கோ இல்லையோ, அது பயம் அபயம் இந்த மாதிரி இந்த ராகாதி துஷ்டம் இது முதலால ஒரு 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 தப்பு. இதனாலதான் நமக்கு இவ்வளவும் ஏற்படுறதே தவிர சகல இந்த பவம்னா சம்சாரம்னு பேரு. பிராமியதே பவசங்கடே, இந்த இந்த சம்சார சாகரத்தை இந்த சங்கடத்தினால வருது. ஏவம் புத்தியதா புத்தியத்துவம் புத்தியதை ஏவம் இது ஈரையன்னு மாயாமோகா ச தைதேயான் தர்மம் அத்தியாஜயன்னு நிஜம். இந்த மாதிரி ஒரு புத்தியதே ஆவருத்தி பௌத்தத்துவ நிருக்தியத்தா, புத்தியதை இந்த மாதிரி அறிந்து கொள்ளுங்கள், போதையத்துவம் அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் திருப்பி திருப்பி சொன்னதுனால அவனுக்கு புத்தன்னு பெயர் ஏற்பட்டதா இருக்கு. அதனால ஏவம் புத்தியதா புத்தியத்துவம் புத்தியதை ஏவம் இது ஈரையன்னு மாயா மோகா சதைத்தேயா தர்மம் இந்த மாதிரி சொல்லி சொல்லி அவன் என்ன பண்ணா இவர்களையெல்லாம் அந்த மார்க்கத்திலிருந்து நழுவும்படி செய்தான். நானா பிரகார வச்சனம் ச தேஷாம் யுக்தி யோஜிதம் ததா ததா அவதத் தர்மம் தத் தியஜுஹூதே யதா யதா. இந்த மாதிரி இன்னும் பல யுக்திகளை எல்லாம் கொண்டு அந்த மாயாமோகன் என்ன பண்ணா இந்த ஒரு அந்த அவளை எல்லாம் மிஸ்லீட் பண்ணா. அவன் பேச பேச என்ன ஆறுதுன்னு கேட்டா அவளுக்கு இதுதான் சரின்னு தோணி போயிடு. எப்பவுமே ஒரு பிரச்சாரம் பண்ற போது ஒரு பொய்யே 10-100 தடவை சொன்னானா அதுதான் நிஜம்னு நினைக்க தோணும். அந்த மாதிரி புத்தன் இந்த மாதிரி சொல்லி சொல்லி எல்லாரையும் மாத்திட்டான். தேபி அந்நேஷாம் ததைவா ஊச்சுஹு அந்நீஹி அந்நே ததோதிதாக மைத்ரேய தத்யஜுஹு தர்மம் வேதஸ்மிருத்யுதிதம் பரம். அவர்களும் சரி, அவர்களை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய மற்ற அசுரர்களும் சரி, இவா எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சா இதுதான் சரி, அவ விட்டுட்டு தத்யஜுஹு அவரவர்களுடைய தர்மத்தை எல்லாம் விட்டுட்டு வேதங்கள்லேயோ ஸ்மிருதிகள்லேயோ சொல்லப்பட்ட அர்த்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டா. அந்யானபி அந்யா பாஷண்ட பிரகாரைஹி பகுபிஹி த்விஜ தைத்தேயான் மோகயாமாச மாயாமோகோ அதிமோக கிருத்து. இவர்களையும் இன்னும் சில பேர்களை எல்லாம் இந்த மாதிரி மாயாமோகன் அப்படி தவறான வழியில அழைச்சுன்னு போனா அவளை மோகிப்பிக்க செய்து அவ வேத அவளுடைய தர்மத்தை விடும்படி செய்தான். சொல்பேனைவகி காலேன மாயாமோகேன தே அசுராக மோகிதாக தச்சதுகு சர்வாம் திரயி மார்க்க ஆசிரிதாம் கதாம். அந்த அவர்கள் இன்னும் சில பேர்கள் எல்லாருமே இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கத்தை எல்லாம் சீக்கிரத்திலேயே விட்டு விட்டார்கள். அதை விட்டுட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சா ஆசிரிதாம் கதாம் கேச்சித்து வினிந்தாம் வேதானாம் தேவானாம் அபரே த்விஜ யஜ்ஞகர்ம கலாபஸ்ய ததா அந்நேச்ச த்விஜன்மனாம். அதனால இவாள்லாம் சில பேர்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டா வேதத்தை நிந்திக்க ஆரம்பிச்சுட்டா, வேதத்தை எல்லாம் தூஷிக்க ஆரம்பிச்சுட்டா, அப்புறம் தேவதைகளை எல்லாம் தூஷிக்க ஆரம்பிச்சுட்டாளாம். யஜ்ஞகர்ம கலாபஸ்ய யாகாதி கர்மாக்களை எல்லாம் இதெல்லாம் பொய் பொரட்டு ஏமாத்தல் வேலை அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா இத பண்ணக்கூடிய பிராமணர்களையும் அவர்கள் நிந்திக்க தொடங்கினார்கள். இப்ப பிராமண நிந்தைங்கிறது எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டா இந்த மாதிரி இவன் பௌத்தன் சொன்னதுனால வேத மார்க்கத்தை எல்லாம் விட்டுட்டு அத நம்பிண்டு அதனால எல்லாரையும் தூஷிக்க ஆரம்பிச்சா. ந ஏதத் யுக்தி சகம் வாக்கியம் ஹிம்சா தர்மாய ச இஷ்யதே ஹவீம்ஷான அனலதிக்தானி பலாய இத்யர்பக உதிதம். அதாவது அவ ஒரு இந்த வேதம் சொல்றதோ இல்லையோ, வேதம் நஹிம்சியாத் சர்வாபூதானி, வேதமே ஹிம்சை பண்ணாதன்னு சொல்லிட்டு
வேதமே பசு ஹிம்சைய சொல்றதே, பசு வதைய சொல்றதே வேதமே, அது என்ன நியாயம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாளாம். சொல்றார், ந ஒரு ந ஏதது யுக்தி சம் வாக்கியம் ஹிம்சா தர்மாயச்ச இஷ்யதே அபிம்ஷ பிரணலத்தானி. அப்ப வேதமே ஹிம்சைய பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பசுவதை எப்படி சொல்லலாம்? அதுவே தப்பு இல்லையா? அதான் கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அவளே நிந்திக்க ஆரம்பிச்சிட்டாளாம். இதனாலதான் ஒரு இந்த இந்த அஷ்டபதியில சில ஸ்லோகம் நிந்தசி யஜ்ஞவிதே பௌத்தாவதாரத்தினுடைய ஒரு பர்பஸ சொல்ற. புத்தாவதாரம்ங்கிறது நிந்தசி யஜ்ஞவிதே அஹஹா அது சொல்லி சொல்ற. வேதத்தை எல்லாம் நிந்திக்க ஆரம்பிச்சுட்டா. வேதத்துல இந்த சொல்லப்பட்ட ஹிம்சைங்கிறது எதை குறிக்கிறதுன்னு கேட்டா, அந்த நஹிம்சா சர்வாபூதானின்னு வாக்கியம். அந்த வாக்கியம்ங்கிறது வேதத்தினால விதிக்கப்பட்டதை தவிர மற்ற இடங்கள்லன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். வேதத்துல இருக்கே அவாளே சொல்லிட்டு இவாளே சொல்றாளேன்னு கான்ட்ரடிக்ஷன்ன்றது கிடையாது. வேதத்துல சொல்லப்பட்டது முழுக்க என்னன்னு கேட்டா அது தர்மம். அதனாலதான் இந்த வேதத்துக்கு இந்த யாகத்துக்கு வைதிக பரிபாஷையில ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர்னு கேட்டா அத்வரம். அத்வரம்னு பெயர் அதுக்கு. யாகத்துக்கு இன்னொரு பெயர் என்னன்னு கேட்டா அத்வரம்னு பெயர். அத்வரம்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா இந்த ஒரு துவரஹிம்சாயாம்னு தாத்து, அந்த வினைச்சொல். அந்த வினைச்சொல் எதை குறிக்கிறது? துவரஹிம்சாயா. துவரம்னா ஒரு ஹிம்சையை குறிக்கிறது. ஆனால் யாகத்துல பண்றதுங்கிறது எந்த விதமான ஹிம்சையும் கிடையாது அப்படிங்கறத குறிக்கிறதுக்காக யாகத்துக்கு என்ன பெயர் வச்சிருக்கா வைதிக மார்க்கத்துலன்னா அத்வரம்னு பேர் இருக்கு. ஒரு கிரந்தங்கள்லாம் இருக்கு. அத்வர குதூகல மீமாம்சான்னு எல்லாம் புஸ்தகங்கள்லாம் இருக்கு. அதுல எப்படி யாகத்துல சொல்லப்பட்டதெல்லாம் ஹிம்சை ஆகாதுங்கிறத எல்லாம் பிரமாணங்களையும் யுக்திகளை எல்லாம் கொண்டு அங்க ஸ்தாபனம் பண்ணி இருக்கா. ஆனா இங்க சொல்ற போது அவளை மிஸ்லீட் பண்றதுக்கு ஒரு வாக்கியம் வேணுமேங்கிறதுக்காக அவளையெல்லாம் எப்படி சொல்லிவிட்டார் அப்படின்னு கேட்டா, இந்த ஜீவஹிம்சை பண்றதே தப்புன்னு சொல்லியிருக்கேன், நஹிம்சா சர்வாபூதானின்னு வேதம் சொல்லிட்டு மறுபடியும் அந்த வேதமே இந்த ஹிம்சையை சொல்றதுனால அது சரியில்லை, அது சரியான வாதமாக ஆகாது. அதே மாதிரி நாம அக்னியில ஒரு ஹவிஸ கொடுக்கிறோம். அக்னியில கொடுக்கக்கூடிய ஹவிஸுங்கிறது அது தேவதைகளுக்கு போறது. இப்போ இந்திராய ஸ்வாஹா இந்திராய இதன் நமமா, அக்னேய ஸ்வாஹா அக்னேய இதன் நமமான்னு எல்லாம் சொல்லி கொடுக்குறோமே. நம்ம அக்னியில இந்த ஹவிஸ கொடுக்கிற போது தேவதைகளுக்கு போறதான்னு அது அப்படி இல்லையா? அக்னியில சாம்பலா தானே போறது, எங்க தேவதைக்கு போறதுன்னு கேட்கறான் அவன். இந்த மாதிரி எல்லாம் வாதங்கள் சொல்றான் அவன். ஹபீம்ஷ அனல தக்தானி பலாய இது அர்பக உதிதம். இதெல்லாம் பைத்தியகார்த்தனமான பேச்சு இது. இதெல்லாம் அர்பகம்னா ஒரு சின்ன குழந்தை, அதாவது இன்ஃபன்டைல் நான்சென்ஸ்னு சொல்றோமோ இல்லையோ, அதெல்லாம் அக்னே ஸ்வாகான்னு சொல்லிட்டு தேவதைகளுக்கு போறது இந்திரனுக்கு போறதுன்னு சொல்றதே, இதெல்லாம் ஒரு சின்ன குழந்தை பேசுற மாதிரி இருக்கிறதெல்லாம், இதெல்லாம் தப்பு. அர்பக உதிதம் யஜ்ஞைஹி அநேகைஹி தேவத்வம் அவாப்பிய இந்திரேண புஜ்யதே சம்யாதி எதிச்சே காஷ்டம் தத்வரம் பத்ர புக் பசு. அப்போ இந்த எத்தனையோ யாகங்கள்லாம் பண்ணி இப்போ 100 அஸ்வமேதம் பண்ணினா இந்திரஸ்தானம்ங்கிறது இருக்கும் இல்லையோ. அப்போ ஒரு இந்த 100 ஏதோ வன்னி கட்டையெல்லாம் போட்டு எரிக்கிறான் இல்லையா. சமயகு சொல்ற தத் வரம் ஸ்வர்க்கம் கத்வாபி சங்கட கஷம்யாதி காஷ்ட பக்ஷகாத் தஸ்மாத் இந்திரான் மிருது தத் பத்திரம் இஹைவ அதஞ்சாகோ வரம் புத்திமான் தேவாகிருதே வரஸ்ரேஷ்டே திரிஷு கிரீபம் மலாக் பிரியே இத்தியமரா. சரி, அதுக்கு மேல சொல்ற இந்த மாதிரி எத்தனையோ யாகங்கள்லாம் பண்ணி ஒரு அங்க போய் இந்திரன் போய் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, அங்க போய் வன்னி, அந்த வன்னின்னு இருக்கக்கூடிய ஒரு மரம், அந்த வன்னி மரத்தை சாப்பிட்றான்னு எல்லாம் இருக்கு அந்த இடத்துல, யாகங்கள்ல எல்லாம் இருக்கு. யஜ்ஞைஹி அநேகைஹி தேவத்வம் அவாப, எத்தனையோ யாகங்கள்னால தேவத்வங்கிற ஸ்தானத்தை அடைந்து இருக்கக்கூடிய இந்திரேண புஜ்யதே,
அவன் இந்திரனால் சாப்பிடப்படுகிறதுங்கிறத விட அதை போய் சாப்பிடலாமா, அதை போய் சாப்பிடறதுல என்ன இருக்கு இப்போ? அந்த அந்த கட்டையை சாப்பிடறதுல அந்த வன்னியில இருக்கக்கூடிய இலையை சாப்பிட்டு சாப்பிடுறதுங்கிறது இன்னும் ருச்சியா இருக்குமே. அது இந்திரனா போய் என்ன சாப்பிட போறான்? அங்க போய் கட்டையா சாப்பிடுறானா? இந்த வன்னி கட்டையை போய் சாப்பிடுறானே. அதனால இதுச்சே காஷ்டம் தந்திரம் தத்திர புக் பசு, அதை சாப்பிடக்கூடிய பசுவாக இருக்கிறதுங்கிறது இன்னும் சிரேஷ்டமானது. நிகதஸ்ய பசோர் யஜ்ஞே சொர்க்க பிராப்திர் இது இஷ்யதே ஸ்வபிதா யஜமானேன கிண்ணு தஸ்மான் அந்யதே. இதெல்லாம் கேட்டா நமக்கே புத்தி பேதளிச்சு போயிடும். இவன் சொல்றானா, யாகத்துல நம்ம பலி கொடுக்கக்கூடிய பசுவுக்கு சொர்க்கம் கிடைக்கிறதுன்னு வேதம் சொல்றது. அப்படியானா ஏன் இவன் அப்பாவையே கொடுக்கலாமோ இல்லையோ? அத யாரோத்தன் யாகம் பண்றான், யாகம் எந்த பசுவை கொண்டு இவன் யாகம் பண்றானோ அந்த பசுவுக்கு சொர்க்க பதவி கிடைக்கிறதுன்னு சொல்ற போது, ஏன் உங்க அப்பாவே பலி கொடுத்துட்டு அவர் தான் சொர்க்கத்துக்கு போகணுமே? சொபிதா யஜமானேன்னு கின்னு தஸ்மான் ஹன்யதே. ஏன் உங்க அப்பாவெல்லாம் கொள்றது கிடையாது. அப்போ அந்த எஜமானன் தன்னுடைய பிதாவையே யாகத்துல பலி கொடுத்துட்டு அவர் தான் சொர்க்கத்துக்கு போகட்டுமே, ஏன் இதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறானாம். ஹன்யதே திருப்தையே ஜாயதே பும்சோ புக்தம் அந்நேன சேத்ததா தத்யாத் ஸ்ராத்தம் ஸ்ரமாய அன்னம் ந வகேயு பிரபாசினா. இதெல்லாம் நாஸ்திகவாதம்னு பேர். அப்போ நம்ம ஸ்ராத்தத்துல ஒரு பண்றோமோ இல்லையோ, அந்த ஸ்ராத்தம் பண்றதுங்கிறது ஒரு ஒருத்தருக்கு யாரோ பிராமணனை கூட்டு நம்ம சாதம் போடுறோம், வரிச்சு பண்றோம். இந்த மாதிரி விஸ்வதேவாள், அப்புறம் பித்திருக்கள், வசுருத்ராதித்ய சுரூபாள் பசுக்கள்னு கொடுத்து அவளுக்கு சாதம் போடுறதுனால அதெல்லாம் நம்ம பிதாவுக்கெல்லாம் போறதுன்னு நீங்க சொல்றே. அப்ப எதுக்கு ஊருக்கு யாராவது போற போது அவளை அனுப்பிச்சுட்டு அவ பேர ஸ்ராத்தம் பண்ணிடுங்கோ, அவளுக்கு அன்னம் போகுமோ இல்லையோ? அவளுக்கே கையில சோத்து மூட்டையை கட்டி கொடுக்கணும், கட்டு சாதம் கட்டி கொடுக்குற மாதிரி எங்கேயாவது வெளியூருக்கு போறச்சே அவளுக்கு சாதம் கட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கு ஊருக்கு அனுப்பிச்சுட்டு அவ பேர்ல இங்க ஒரு ஸ்ராத்தம் பண்ணிடுங்கோ, பண்ற அன்னம் அவளுக்கு போய் சேருமோ இல்லையோ அப்படின்னு எல்லாம் யுக்திகள்லாம் சொல்லி கொடுக்குறான். அதாவது இப்ப இருக்கிற நாஸ்திகவாதத்தை விட அப்ப இருக்கிற நாஸ்திகவாதம் இன்னும் ஒரு தீவிரமாக இருந்திருக்கு. அதான் சொல்ல திருப்தையே ஜாயதே பும்சோ புக்தம் அந்நேன சேத்ததா தத்யாது ஸ்ராத்தம் ஷமாய அன்னம் ந வகேயு பிரபாசினா. வெளியூர்ல இருக்கிறவனுக்கு நீ ஏன் இன்னொரு தனியா சாதம் கொடுத்தது வேண்டாம், அதாவது சோத்து மூட்டையெல்லாம் வைக்கணும். அதனால இங்கேயே அதையே பண்ணக்கூடாது. அதாவது ஜனஸ்ரத்தையே இத்யேதத் அவகம்ய ததோ அத்ரவஹ உபேக்ஷா ஸ்ரேயசே வாக்கியம் ரோச்சதாம் என் மயா ஈரிதம். அதனால நன்னா யோஜனை பண்ணா இந்த ஸ்ராத்தம் இதெல்லாம் பண்றாளே இதெல்லாம் வியர்த்தம். ஜனஸ்ரத்தேயம் இது ஏதத் அவகம்ய ததோ அத்ரவா. நீங்கள்லாம் நன்னா தெரிஞ்சுக்கோங்க, அதையெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உபேக்ஷா ஸ்ரேயசே, அதை விட்டு தள்ளுங்க. வாக்கியம் ரோச்சதாம் என் மயா, நான் சொல்றத என்ன கேளுங்க, அதெல்லாம் பண்ணாலே போறோம். இதெல்லாம் நீங்க அனாவசியமா இந்த வேத மார்க்கத்தை எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சொல்ற நஹி ஆப்தவாதா நபசா நிபதந்தி மஹீம் சுராஹா யுக்திமத் வச்சனம் கிராஹ்யம் மயா அந்நைச்ச பவத்விதை. அதனால ஒரு ஆப்த வாக்கியம் நமக்கு ஸ்ரேயஸ கொடுக்கக்கூடிய நல்லவர்கள், நமக்கு வேண்டியவர்களுடைய வாக்கியங்கள்லாம் சொல்ல இல்லையோ, அதெல்லாம் ஏன்னா ஆப்த வாக்கியம்ங்கிறது வேதத்தை சொல்றா. ஆப்த வாக்கியம் சப்தா, ஆப்த வாக்கியம்னா வேதத்துக்கு பேர். நகி ஆப்தவாதா நபசே நிபதந்தி. ஆப்த வாக்கியம் எங்கேந்தியா வந்தது? வேதம்ங்கிறது நீங்க அபௌருஷேயம்னு சொல்ற இல்லையோ, அபௌருஷேயம்னா ஒரு புருஷனால் செய்யப்படாதது, அது நித்தியமாக இருக்கக்கூடியது. இந்த வேதங்கள்லாம் ரிவீல்டு டெக்ஸ்ட்னு சொல்றோம். இப்போ ரிவீல்டு டெக்ஸ்ட்னு சொல்றதுனால அப்பப்போ மறைஞ்சு வெளிப்படுறது. எங்கேருந்து வந்தது? இது ஆகாசத்துல இருந்து குதிச்சுதா? சொல்ற நபசஹா நிபதந்தி மஹீம் சுராஹா யுக்திமத் வச்சனம் கிராஹ்யம். அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் யாரோ அப்பப்போ சமயத்துக்கு வந்த மாதிரி ஏதோ 4 பேர் ஏதோ அப்பப்போ சொல்லி வச்சதெல்லாம் வேதம்னு சொல்லிவிட்டான். நீங்களாம் அதெல்லாம் ஒத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. மயா அந்நேஷ்ட பவத்விதேகி, இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. அவெல்லாம் ஏதோ எல்லாம் உங்களை ஏமாத்துறதுக்காக 4 வேதம்னு 4 மந்திரங்களை எல்லாம் சொல்லி ஏமாத்துறா. அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மாயாமோகேனதே தைத்யாக பிரகாரைஹி முகபிஸ்ததா விருதாபிதா யதா நேஷாம் திரையும் கஷ்டித் அரோச்சயது. இதையெல்லாம்
ஒரு வாக்கியங்களை எல்லாம் கூறி கூறி எல்லாம் அவளை நல்லா புத்தி பேதலிக பண்ணிவிட்டான், நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டான். அதனால அசுரர்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சா, வேதத்தை சொல்றதையெல்லாம் விட்டான். வேதமே வேண்டாம், தியாகம் பண்ணிட்டாளாம். யதா திரையும் கச்சித் அரோச்சயது இத்தம் உன்மார்கய உன்மார்கயா தேஷு தேஷு தைத்தியேஷு தே அமராக உத்தியோகம் பரமம் கிருத்வா யுத்தாய சமுபஸ்திதாக. இதனால இந்த அசுரர்கள்லாம் வேத மார்க்கத்தை விட்டுட்டு அவ அது விரோதமான மார்க்கத்துல போன ஆரம்பிச்சா. அப்போ அசுரர்களுக்கு தேவர்களுக்கெல்லாம் நல்லா சந்தர்ப்பம் கிடைச்சது. உடனே யுத்தத்துக்கு தயாராயிட்டா அவ எல்லாம். சமுபஸ்திதாக ததா தைவாசுரம் யுத்தம் புனரேவ அபவத்விஜா ஹதாஷ்டதே அசுரா தேவைஹி சன்மார்க்க பரிபந்தினா. யுத்தம் நடந்தது. அப்போ பெரிய யுத்தம் நடந்த உடனே அந்த நல்ல வழியை விட்டுட்டானோ இல்லையோ, அந்த அசுரர்கள் எல்லாரும் அழிஞ்சு போனாலாம். அவர்கள்லாம் கொல்லப்பட்டார்கள். பரிபந்தினாம் சத்தர்ம கவச்ச தேஷாம் அபூத்யா பிரதமம் திஜ தேன ரக்ஷா அபவது பூர்வம் நீஷுகு நஷ்டேச்ச தத்ரதே. முதல்ல அவர்களுக்கு இது கவச்சமாக இருந்ததோ, அந்த அசுரர்களுக்கு அந்த இது கவச்சமாக, எந்த ஒரு அவர்களுடைய சுதர்மம்ங்கிறது ஒரு கவச்சமாக இருந்ததோ அதனால காப்பாற்றப்பட்டிருந்தார்கள். இப்போ அந்த கவச்சம் இல்லாததுனால அவ மொத்தமா நாசத்தை அடைந்தார்கள். அதனால ததோ மைத்ரேய தன் மார்க்க வர்த்தினஹா ஏ அபவஜ்ஜனாஹ நக்னாஹா தே தைஹி யதஸ்த்யக்தம் த்ரயி சம்பரணம் யதா கிருதாஷ்டதே அசுரா தேவைஹி நானா வேத வினிந்தகாக. அதனாலதான் ஒரு ஒரு யார் ஒருத்தன் இந்த மாயாமோகனால் சொல்லப்பட்ட அந்த மார்க்கத்தை கடைபிடித்து வேதத்திற்கு விரோதமான மார்க்கத்துல கடைபிடிக்கிறானோ, அந்த ஆச்சாரத்தை வச்சுட்டு இருக்கானோ, அவளுக்கெல்லாம் என்ன பேருன்னு கேட்டா நக்னர்கள், நக்னர்கள்னு பேரு சொல்ற. ததோ மைத்ரே தன்மார்க்க வர்த்தினஹா ஏ அபவ, அந்த மார்க்கத்தை எவர்கள் கடைபிடித்தார்களோ அவர்களும் நக்னாகாதே தைஹி திரையி, அவர்களால் எது விடப்பட்டோ அந்த திரையி வேதத்தினுடைய மார்க்கம்ங்கிறது சம்பரணம், அவள் கவச்சமா இருந்தது. கிருதாஷ்டதே அசுரா தைவைஹி, அதனால தேவர்களால் அவர்கள் வெற்றி கொள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிறத சொல்றார். பிரம்மச்சாரி கிரகஸ்தஸ்ய வானப்பிரஸ்த ததா ஆசிரமி பரிவிராட்வா சதுர்த்தோ அர்த்த பஞ்சமோ ந உபபத்தியதே. அதாவது 4 விதமான ஆசிரமங்கள் தான் இருக்கு லோகத்துல. இருக்கிறது என்னன்னு கேட்டா பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் ததா ஆசிரமி சன்னியாசி பரிவிராட் வா சதுர்த்தகா. இந்த 4 ஆசிரமங்களை தவிர 5வதுங்கிறது எதுவுமே. ஒண்ணு இருந்தா பிரம்மச்சாரியா இருக்கணும், இல்ல கிரகஸ்தனா இருக்கணும், இல்ல வானப்பிரஸ்தனா இருக்கணும், இல்ல சன்னியாசியாக இருக்கணும். இந்த 4 ஆசிரமத்தை விட்டுட்டு அது போகக்கூடாது. இந்த ஆசிரம தர்மங்கள் அப்படிங்கிறது வேதத்தை அனுசரிச்சு வருது. எஸ்து சந்தியஜ்ய கார்ஹஸ்தியம் வானப்பிரஸ்தோ ந ஜாயதே பரிவிராட் பாபி மைத்ரேய ச நக்னஹா பாபக்ருன் நரஹா. எவன் வரன் ஒரு ஆசிரமத்தை விட்டுட்டு இன்னொரு ஆசிரமத்துக்கு போயிடணும். பிரம்மச்சாரியா இருந்தா கிரகஸ்தன், கிரகஸ்தரை விட்டா வானப்பிரஸ்தனாக போகணும், இல்லைன்னா சன்னியாசியாவது இருக்கணும். இந்த 4 ஆசிரமத்தையும் விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம இருந்தால் அவனுக்கு நக்னன்னு பேராம். பாபகிருன் நரகா, அவன் மிகுந்த பாபத்தை செய்தவனாக ஆகிறான் சொல்லிட்டு நித்யானாம் கர்மணாம் விப்ர எஸ்ய ஹானிஹி அகர்நிஷம் அகுர்வன் விஹிதம் கர்ம சக்தஹா பததி தத்தினே. அதனால யார் ஒருத்தன் தனக்கு இருக்கக்கூடிய கிரகஸ்த தர்மத்தை விட்டுட்டு அதையெல்லாம் ஒரு ஒரு அந்த இல்லாதவன் அந்த ஒரு நித்திய கர்மாக்கள் வேதத்தினால் சொல்லப்பட்ட கர்மாக்கள் இருந்து அதை பண்றதுக்கு யோக்கியதை இருக்கு, அதற்கு சக்தி இருக்கக்கூடியவன் இருந்தால் அத அவன் அவசியம் பண்ணித்தான் ஆகணும். அப்படி பண்ணலைன்னா அவன் என்ன ஆறான்னு கேட்டா பதிதன். பதிதன்னா விட்டவன் அர்த்தம் சொல்ற. நித்யானாம் கர்மணாம் விப்ர எஸ்ய ஹானிஹி அகர்நிஷம் அகுர்வன் விஹிதம் கர்ம சக்தஹா. சக்தஹா சக்தனாக இருந்தும் அந்த கர்மத்தை பண்ணாமல் இருந்தானே ஆனால் பதிதஹா தத்தினே, அன்னிக்கே அவன் பதிதன், அதாவது கர்மச்சண்டாளன்னு அர்த்தம், கர்மாவே விட்டவன் அர்த்தம். பிராயஷ்சித்தேன மகதா சுத்தி ஆப்னோதி அனாபதி
பக்ஷம் நித்திய கிரியாஹானே கர்த்தா மைத்ரேய மாணவகா. அதாவது ஆபத்காலத்தை தவிரன்னு அர்த்தம் இருக்கு. சொல்ற பிராயஷ்சித்தேன மகதா சுத்தி ஆப்னோதி அனாபதி. ஆபதின ஆபத், அனாபதி ஆபத்து இல்லாத காலத்தை தவிர மற்ற காலங்கள்ல யார் ஒருத்தன் தனக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை அனுஷ்டிக்கவில்லையோ, அகர்நிஷம் அகுர்வன் வீதம் கர்ம, இது அது பிராயஷ்சித்தேன பக்ஷம் நித்திய கிரியா ஹானே. அதாவது ஒரு பட்சம் போனா போறதுன்னு டைம் கொடுக்கலாம். அதாவது ஒரு பட்சம் 15 நாட்கள் ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். இல்லைன்னா திருப்பி அதுல he has to follow suit வரணும். அதாவது அப்படி கர்மா விட நேர்ந்தால் பெரிய பிராயஷ்சித்தத்தை பண்ணணுமா. பிராயஷ்சித்தேன மகதா சுத்தி ஆப்னோதி, அப்பதான் சுத்தி கிடைக்கும். மைத்ரேய சம்வத்சரம் கிரியாஹானி எஸ்ய பும்சோ அபிஜாயதே தஸ்ய அவலோகனாத் சூரியோ நிரீக்ஷ சாதுபிஸ்ததா. அதாவது ஒரு ஒரு யார் ஒருத்தன் ஒரு வருஷ காலம் நித்திய கர்மானுஷ்டானங்களை எல்லாம் விட்டுட்டாலும் அவன் மகாபாதகியாக ஆகிறான். அப்படி அந்த ஒரு பாதகியை யார் பார்க்கறானோ, அந்த பாபம் பண்ணவனை யார் பார்க்கறானோ அவன் சூரியனை போய் பார்க்கலாமா. சூரிய தர்சனம்னு பேரு சொல்ற. சம்வத்சரம் கிரியாஹானிஹி எஸ்ய பும்சோ அபிஜாயதே தஸ்ய அவலோகனாத் சூர்யா நிரீக்ஷ சாதுபிஸ்ததா. சூரியனையே பார்த்துட்டு இருக்கணும். பார்த்துட்டு இருந்தாதான் அவனுக்கு அதுக்கு பிராயஷ்சித்தம்னு சொல்ற. ஸ்பிருஷ்டே ஸ்நானம் சச்சேலம் சியாத் சுத்தேர் ஹேதும் மகாமதே பும்சோ பவதி தஸ்ய உக்தா ந சுத்தி பாபகர்மணா. அப்படி கர்மாவை விட்டவன் அவனை தொட நேர்ந்தால், அவனுடைய ஸ்பர்ஷம் நேர்ந்தால் சச்சேல ஸ்நானம் உடுத்தின்ற வஸ்திரத்தோட போய் தீர்த்தாமாடனமாயிட்டு. அதாவது இந்த மாதிரி அதாவது நக்னன்னு அர்த்தம், பதிதன்னு அர்த்தம். யார் ஒருத்தன் பதிதனாக இருக்கானோ, நக்னனாக இருக்கானோ, அவனை தொட்டுட்டா, அவன் மேல போட்டுட்டா என்ன பண்ணணும்னு கேட்டா உடுத்தின்ற வஸ்திரத்தோட போய் தீர்த்தாம் ஆடணுமா. அப்பதான் அவனுக்கு சுத்தி. அவனுக்கு எந்த விதத்திலையும் பிராயஷ்சித்தம் கிடையாது. சொல்ல பகவதி தஸ்யோக்தா ந சுத்தி பாபகர்மனா. அவனுக்கு எந்த சுத்தியும் கிடையாது. தேவ ரிஷி பித்ரு பூதானி எஸ்ய விப்ரஸ்ய வேஷ்மனி பிரயாந்தி அனர்ச்சிதான் எத்திர லோகே தஸ்மான்ன பாபகிருத்து. அதாவது யாருடைய கிரகத்துல தேவர்கள் ரிஷிகள் பித்ருக்கள் இவாள்லாம் ஒரு 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 ஆராதிக்கப்படாமல் ஒரு வேற இடத்துக்கு போகும்படி நேர்ந்தால் அவனை விட பெரிய பாவி யாருமே இருக்க முடியாது. தேவ ரிஷி பித்ரு பூதானி எஸ்ய விப்ரஸ்ய வேஷ்மனி. வேஷ்மான்னா கிரகத்துக்கு பேர். எந்த பிராமணனுடைய கிரகத்தினத்துல இவர்கள்லாம் பிரயாந்தி அனர்ச்சிதாக, அவர்கள்லாம் அந்த வீட்டை விட்டு போறாளோ, ஆராதிக்கப்படாமல் போறாளோ, அவளுக்கு என்ன ஆகும் கேட்டார். லோகே தஸ்மான், அதை விட பெரிய பாப்பம் லோகத்துல எதுவுமே கிடையாது. தேவாதி நிஸ்வாசஹதம் ஷரீரம் எஸ்ய வேஷ்மச்ச ந தேன சங்கரம் குறியாது கிரக ஆசன பரிச்சதை. அதாவது சொல்ற தேவாதி நிஸ்வாசஹதம். இந்த தேவதைகள்லாம் ஒரு 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 பெருமூச்சு, அதாவது தேவர்கள்லாம் பெருமூச்சு விட்டுன்னு போறாங்க. இதெல்லாம் ஒரு நமக்கு ஒண்ணும் இல்லையே கிடைக்கலையே அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு போனாக்கா அவள்லாம் தேவார்கள்லாம் என்ன பண்றாளாம், சரீரம் நதேன சங்கரம் குறியாத் கிரகாசன பரிச்சதை. அவனுக்கு அந்த வீட்லயே ந குறியா கிரக ஆசனம், அங்க உட்கார அந்த வீட்லயே யாரும் இருக்கக்கூடாது, அங்க கொடுக்காத பணம். சம்பாஷண அனுப்பிரஷ்னாதி சக அஸ்யாம் சைவ குர்வதா ஜாயதே துல்லியதா தஸ்ய தேனைவ த்விஜவத்சராது. இந்த மாதிரி பாப்பியோட ஒரு ஒரு பேச்சுவார்த்தை வச்சிருந்தாலே இதையெல்லாம் செய்யாலும் அவனை போல பாப்பி, அந்த பாப்பம் இவனுக்கும் வந்துடுறதா, இவனும் பாதகியாக போயிடுறான். அதாவது அந்த பாப்பம் பண்ணவனோட கூட நம்ம சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தா என்ன ஆறுதுன்னு கேட்டா நமக்கும் அந்த பாப்பம் சேர்றது. அத புங்கே கிரகேதஸ்ய கரோதி அஸ்யாம் ததா ஆசனே சேதேச்ச அப்பி ஏகசயனேஷ சத்யா தத் சமோ பவே. அவன் வீட்டுல சாப்பிட்டாலோ, அவனோட சகவாசம் வச்சிருந்தாலோ, இல்ல அவனோட கூட படுத்துட்டாலோ,
அவனுக்கு சமானமான பாபத்தையும் இவன் அடைகிறான். சத்யா தத் சமோ பவே தேவதா பித்ருபூதானி ததா அனபியர்ச்ச யோ அதிதி புங்கே ச பாதகம் புங்கே நிஷ்கிருதி தஸ்ய ந இஷ்யதே. அதாவது யார் ஒருத்தன் இந்த தேவதைகள் பித்ருக்கள் அந்த அதிதிகள் இவர்களுக்கெல்லாம் அவர்களை ஆராதிக்காமல் இவன் சாப்பிட்றானோ அவன் பாபத்தை தான் புஜிக்கிறானே தவிர சொல்ற நதேன சங்கம் குறியா அத புங்கே கிரகே தஸ்ய தேவ பித்ருபூதானி பாதகம் புங்கே நிஷ்கிருதி தஸ்ய நைஷ்யதே. பிராமணாத்யாஸ்து ஏ வர்ணாः ஸ்வதர்மாத் அந்யதோ முகாः யாந்தி தே நக்ரசஜ்ஞாம் து ஹீன கர்ம ஸ்வவஸ்திதாக. அவ சொல்ற ஒரு யார் பிராமணனோ க்ஷத்ரியனோ வைஷ்யனோ இல்ல சூத்ரனோ அவர்கள் எவர்கள் தங்களுக்குடைய விதிக்கப்பட்ட கர்மாக்களை எல்லாம் விட்டுட்டு அடுத்தவர்களுடைய தர்மத்தை ஈடுபடுறானோ அவனையும் நக்னர்கள்னே சொல்லலாம். அழகா சொல்ற பிராமணாத்தியாஸ்து ஏ வர்ணா ஸ்வதர்மா அந்யதோமுகாக. ஸ்வதர்மத்தை விட்டுட்டு அடுத்தவனுடைய தர்மத்தை எவன் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறானோ அப்போ யாந்திதே நக்ன சஞ்ஞாம் தூ ஹீன கர்ம ஸ்வவஸ்திதாக அவர்களும் நக்னர்கள் என்கிற பெயர்களை அடைகிறார்கள். சதுர்ணாம் யத்ர வர்ணானாம் மைத்ரேய அத்யந்த சங்கரஹ தத்ர அஸ்யா சாது விருத்தீனாம் உபகாதாய ஜாயதே. அதாவது யாருடைய ஒரு ஒரு இந்த சொல்ற ஒரு இந்த 4 வர்ணத்தவர்கள் இருக்காளோ இல்லையோ அங்க ஒத்த நல்லவன் இருக்கணும்னு சொல்ற. சதுர்ணாம் எத்த வர்ணானாம் மைத்ரேய அத்யந்த சங்க தத்ர அஸ்யா சாது விருத்தீனாம் உபகாதாய ஜாயதே அனபியர்ச்ச ரிஷீன் தேவான் பித்ரு பூத அதிதீம் ஸ்ததா யோ புங்கே தஸ்ய சம்லாபாத் பதந்தி நரகே நராஹ. அதாவது ஒரு 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 அதாவது சகவாசம்னு சொல்றது எல்லாரும் ஒரே இடத்துல சகவாசம் குறித்து அதாவது கூட எந்த இடத்துல 4 வர்ணத்தவர்களும் கலந்து வாசம் பண்றாலும் அதாவது 4 வர்ணத்தவர்கள் சுதர்மத்தை அனுஷ்டிக்கிறவர்கள் அந்த 4 வர்ணத்தவர்களும் கலந்துன்னா இப்போ ஒரு ஒரு காஸ்மாபாலிட்டன்னு சொல்றோம் இல்லையோ அந்த காஸ்மாபாலிட்டனா இருக்கக்கூடிய இந்த காலத்துல அது சொல்லலாமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய மகாநகரங்கள்ல தான் அந்த மாதிரி இருக்கும். காஸ்மாபாலிட்டன் ஒரு ஸ்டைல் ஆஃப் லிவிங் அப்படி இருக்கும் இல்லையோ அங்க யாராவது நல்லவன் ஒருத்தவன் போய் வாசம் பண்ணாலும் அவனும் சீக்கிரம் கெட்டு போயிடுவான்னு அர்த்தம். அதுதான் அதனுடைய சதுர்ணாம் எத்த வர்ணானாம் மைத்ரேய அத்தியந்த சங்கரஹா. சங்கரம்னு சேர்ந்தா சேர்க்கைன்னு அர்த்தம். இவெல்லாம் இப்போ அதான் ரொம்ப காஸ்மாபாலிட்டன்னு அர்த்தம். தத்ரஸ்யா சாது விருத்தினாம் உபகாத்தாய. அங்க ஒரு நல்லவன் வாசம் பண்ணா கூட அவனுடைய நடக்கையும் கெட்டு போயிடுமா. அது உபகாத்தாய ஜாயதே அனபியர்ச்ச ரிஷீன் தேவான் பித்ருன். அங்க அந்த ஒரு 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 யார் இவாழலாம் ரிஷிகளுக்கோ தேவதைகளோ இவாழலாம் அது பண்ணாக்க அவனோட நமக்கு அவன் 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 கூட இருந்தா அவனும் நரகத்துக்கு போயிடுவான்ற இருக்கும். அனபியர்ச்ச யோ புங்கே தஸ்ய சம்லாபாஸ் பதந்தி நரகே நராஹா. அவர்களும் நரகத்துல போய் விடுறாளாம். தஸ்மாத் ஏதான் நரோ நக்னான் ஸ்திரீ சந்தியாக தூஷிதான் சர்வதா வர்ஜயேத் பிராஜ்ய ஆலாபா ஸ்பர்ஷனாதிஷு. ஆகையினால நல்ல புத்திசாலியா இருக்கக்கூடியவன் என்ன பண்ணணும்னு கேட்டா இந்த மாதிரி நக்னர்களோட சம்பந்தமே வச்சுக்க கூடாது, அவளோட பேசவே கூடாது அப்படின்னு அதை சொல்ற. ஸ்ரத்தாவத்பிஹி கிருதம் யத்னாத் தேவான் பித்ரு பிதாமகான் ந பிரீணயந்தி தச்சார்த்தம் எதேதத் ஏபிஹி அவலோகிதம். இந்த மாதிரி நல்ல ஸ்ராத்தம் பண்ற இடத்துல அவன் பார்த்தா கூட போறமா. ஸ்ராத்தம் பண்ற இடத்துல நக்னன் யாராவது பார்த்தான்னாலே அந்த ஸ்ராத்தம்ங்கிறது நஷ்டமாக போயிடும். தேவதைகளோ பித்ருக்களோ இதனால திருப்தியே அடைய மாட்டார்கள். இதனால
இது ஒரு அவனுடைய பார்வை கூட படக்கூடாது, அவனோட எந்த விதமான சம்பாஷணமும் வச்சுக்க கூடாதுன்னு நக்னனை பத்தி சொன்ன. இதுக்கு ஒரு கதையை சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்க போறார். ஒரு பெரிய ஒரு சததனுன்னு ஒரு ராஜா, அவனுடைய பத்னி சொல்றார், மகாபாகா சத்திய சௌச்சாத் அன்விதா பதிவிரதா, ஒரு அவருடைய ஒரு மகா பதிவிரதையினுடைய விற்த்தாந்தம். அவன் பத்தியானவன் எப்படி ஒரு பாத்தகையினுடைய சம்சர்க்கத்தால் கெட்டு போய் திருப்பி வந்தாங்கிறத பத்தி ஒரு கதையை சொல்லி நக்ன சம்பந்தம்ங்கிறது கூடாதுன்னு இந்த அத்தியாயத்தையும் இந்த அம்சத்தையும் முடிக்க போறார். அது தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வாரம் சந்தேகங்கள் இருந்தா இத கேட்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். நியூஸ் மீடியா பாகவதாளுக்கு தான் சந்தேகம் தான் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன் சுவாமிய. அடியன் அடியன் இந்த தேவர் மாதிரி ஒரு 4-5 பேர் தான் அந்த கேட்டகரியிலேயே இருப்பான்னு நினைக்கிறேன். கலியுகத்துக்கு இது அப்ளிகபிள்னு சொல்லலையா? யுகாந்திரத்துல உள்ளவாளுக்கு தான் இது பேசியிருக்கு இல்லையா? ஏன்னா இங்க நம்ம இந்த கண்டிஷன்ஸ் ஒண்ணுமே இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல யாருமே அதான் கொஞ்சம் பேரை தவிர அனுஷ்டிக்கிறது ரொம்ப துர்லபம் தானே இல்லையா? அதான் முதலே சொல்லுனே, இது இந்த காலத்துக்கு இது எவ்வளவு தூரம் அப்படின்னு தெரியல. கூடிய வரையில் அத அனுஷ்டிக்கணும்னு எண்ணம் இருந்தால் அனுஷ்டிக்கலாம். நமக்கு அந்த ருச்சி இருக்கணும், அனுஷ்டிக்கணுங்கிற ருச்சி இருந்தால் அனுஷ்டிக்கலாம். அதுதான் அடியன் இந்த மாயாமோகன் கேட்ட அந்த கேள்விகளுக்கெல்லாம் சமாதானமும் ஏதாவது இருக்கா அடியன்? எதுக்கு இந்த கேள்விக்கெல்லாம் சமாதானம் இருக்கா அடியன்? ஏதாவது அது சமாதானம் இருக்கு. அதுல சுவாமி அதுதான் நேற்று போன தரமே சொன்னேன். இந்த மாயாமோகன்கிறது ஒரு கேரக்டர். அதுல இருந்து எப்படி வரணும், பகவானுடைய சங்கல்பம்ங்கிறது நமக்கு அதான் சங்கல்ப சூரியோதயத்துல இதெல்லாம் அழகா அத சுவாமி தேசிகன் எடுத்து காட்டுறார். அதுக்கு வழியெல்லாம் அந்த சங்கல்ப சூரியோதயத்துல சொல்லியிருக்கார். அது அவகாசம் இருக்கச்சே படிக்கலாம். அது அடியேன் இந்த நக்னன்கிறது நம்மளா பிராமணா இருந்து நம்ம நித்திகரமா பண்ணாதவனும் அதே கதையில தான் வரான் இல்லையா? அப்படி இல்லையா? இல்லையா? அதாவது 4 வர்ணமே வேண்டாம். பிராமணா இருந்து தனக்குண்டான நெத்திகர்மாவை இக்னோர் பண்ணிட்டு அதுக்கு அதோட பெரிய வேற வேலை இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கிறவனு நக்ன கணக்கு தான். அவன் சார்த்த பார்த்தாலும் அதே கதை தானே. ஆமா, வாஸ்தவம். அதனுடைய எஃபெக்ட புரிஞ்சிக்காத நம்ம ஏதோ ரொம்ப அதுக்கு டைம் இல்லைன்னு அதை விட முக்கியமான அது ஷாக்கு போக்கே சொல்லக்கூடாது. அதாவது ஐஷங்கர் கேப்பார், எல்லாத்துக்கும் டைம் இருக்கு, சந்தியாவந்தனம் பண்றதுக்கு டைம் இல்லைன்னு சொன்னாலே தப்பு. அது கார்த்தால கொஞ்சம் 1/2 மணி முன்னாடி ஏந்து பண்ணாதான் என்ன குறைச்சல், என்ன கொடி மொழி போறது, பண்ணலாம், பண்றது இல்லை, அவ்வளவுதான். அடியேன் ஜெயின பௌத்த தர்மம் இல்ல, ஜெயின பௌத்த தர்மம் வந்ததுக்கு அப்புறம் ஜெயினும் பௌத்த தர்மம் வந்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப பாப்புலரிட்டி because of its easy way to follow it. That was the main reason. ஆமா, for the people it was attracted. ஆமா, so அதான் ரொம்ப பிரச்சாரம். even Ashoka, the king of Ashoka, அவ காலத்துல he was very popular because of that. yes. அப்புறமா நெக்ஸ்ட் வந்தது. so I was grateful, the revival of Hinduism, all the three acharyas, that was the main reason for the revival of Hinduism. so அதுக்கப்புறம் தான் ஜனங்களுக்கு அது பாப்புலாரிட்டி வந்தது. நமக்கு ஒரு கொஞ்சம் நம்ம தர்மத்தோட பரிச்சயம், அதோட ஒரு அபிலாஷை பண்ணணும்ன்றது கண்டுபிடிச்சது இது 3 பேரு இந்த வந்ததுக்கு, ராமானுஜாச்சாரியர், நம்ம சங்கராச்சாரியர், மத்வாச்சாரியர் வந்ததுக்கு அப்புறம் தான் it is called a revival of Hinduism. so I was a teacher and I have done all this. ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நல்லா இருந்தது. நீங்க சொல்றதுனால ஜஸ்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் அதையும் சொல்லிடுறேன். இப்போ வந்துடுறது கரெக்ட். இப்போ வந்து இந்த புத்திசம் அண்ட் ஜெயினிசம் அப்படிங்கிறது as a revolt to Vedic tradition. அது என்ன, இப்போ ஃப்ரம் த புராணிக் எவிடன்ஸ்ல இருந்து என்ன வருதுன்னு கேட்டா, ஒரு மிஸ்லீட் பண்றதுக்கோ ஒரு பர்பஸ் இருந்தது. அது அந்த வேதிக் ட்ரெடிஷனுக்கு எதிராகத்தான் இந்த ஜெயினிசம் புத்திசம்ங்கிறது வந்தது. அந்த ஜெயினிசம் புத்திசம்ங்கிறது வேதிக் ட்ரெடிஷனுக்கு வந்ததுனால
இந்த திருப்பி அந்த ரெனைசான்ஸ் ஆஃப் திஸ் ட்ரெடிஷன் அப்படிங்கிறதுக்கு இவா எந்த வாதத்தை கொண்டு அந்த வைதிக தர்மங்களை எல்லாம் கண்டனம் பண்ணினார்களோ, அதாவது இப்போ மாயாமோகன் சொல்றானோ இல்லையோ, இந்த இருக்கிறதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னெல்லாம் எந்த வாதங்களை கொண்டு அவ வைதிக தர்மத்தை எல்லாம் தூஷித்தார்களோ, அதே வாதங்கள், அதே தர்க்கவாதங்களை கொண்டுதான் அவ மதத்தையும் நாம ஜெயிச்சோம். அதே தர்க்கவாதங்களை கொண்டுதான் பௌத்தர்களையும் ஜெயினர்களையும் நாம ஜெயிச்சோம். எந்த தர்க்கவாதங்களை கொண்டு அவ நம்மளை தூஷிச்சார்களோ அதே தர்க்கவாதத்தினாலதான் ஜெயினமும் பௌத்தமும் அழிந்தது. அதுக்கு முதல்ல ஒரு வித்திட்டவர்கள் யாருன்னு கேட்டா 2 காஷ்மீரிஸ். ஒருத்த உதயணாச்சாரியன், அப்புறம் ஜெயந்த பட்டர்னு 2 பேர். அதுல பிரைமரி உதயணாச்சாரியன். நியாய குசுமாஞ்சலின்னு ஒரு கிரந்தம். அதுலதான் he cut the roots of Buddhism. புத்திசத்தினுடைய ரூட்ஸ் அண்ட் ஜெயினிசம்னுடைய அதனுடைய ரூட்ஸ வேறறுத்தவன் யாருன்னு கேட்டா உதயணாச்சாரியன். அதாவது நியாய குசுமாஞ்சலிக்காரர்னு பேர் அவருக்கு. இந்த சாஸ்திரம் தெரிஞ்சவாளுக்கு, நியாய சாஸ்திரம் படிச்சவாளுக்கு தெரியும். நியாய குசுமாஞ்சலிங்கிறது ரொம்ப வசத்தியான கிரந்தம். அதுலதான் வேத மார்க்கத்தை எல்லாம் ஸ்தாபனம், வேதத்தினுடைய பிராமான்யத்தையும், அந்த அப்புறம் பின்னாடி அவனுக்கு தொடர்ந்து வந்தவன் ஜெயந்த பட்டன் நியாய மஞ்சரியிலேயும் இந்த மதங்களை எல்லாம் கண்டனம் பண்ணி மறுபடியும் இந்த வைதிக மார்க்கத்தை ஸ்தாபனம் பண்ணினவா அவ 2 பேர். அதை தொடர்ந்து வந்தவா எல்லாருமே இந்த ஆச்சாரியர்கள், எல்லாரும் வேதாந்திகளாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள். அதுக்கப்புறம் வேத மார்க்கம்ங்கிறது மறுபடியும் தழைத்தோங்க ஆரம்பிச்சது. அதுதான் அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். நார்த் இந்தியால அந்த புத்த அவதாரம் சொல்றாள், அது என்ன இப்ப சிக்னிபிகன்ஸ் ஆஃப் தட் ரிலேட்டிவ் டு வாட் வி சே? அது என்ன? ஏன் புத்த அவதாரத்தை ஒரு அவதாரமா சொல்றா? அது புத்த அவதாரம் சொல்றதுனுடைய பர்பஸ் என்னன்னா, அந்த வேத மார்க்கத்தை அந்த கெடுக்க வந்தவாளை மிஸ்லீட் பண்றதுக்காக வந்தது. வேத மார்க்கத்தை கெடுக்கிறதுக்கு வந்ததுக்காக, அவளை மிஸ்லீட் பண்றதுக்காக இந்த புத்தாவதாரம் வந்தது. அதாவது ரெகக்னைஸ் அவதாரம்னு நம்ம ஒத்துக்கிறோமா? அதான் ரெகக்னைஸ் பகவானுடைய அவதாரங்கள் 33 அவதாரங்கள் சாஸ்திரங்கள்ல புத்தாவதாரம் சொல்லி இருக்கு, இல்லைன்றது இல்ல. இந்த புத்தன்கிறது இதுல இன்னொரு விப்ரதிபத்தி இருக்கு. இந்த புத்தன் வேறையா அந்த புத்தன் வேறையான்றது 2 இருக்கு. அது இது அந்த புத்தன்கிறவன் ஞானி, அந்த பரம்பரையில வந்தவன் இப்ப இருக்கிற புத்தன். அது அதே புத்தன் அப்படின்றது கிடையாது. மாயாமோகன் சொல்லி வச்ச வழியில வந்த புத்தன் அவன். ஓ அடியன், ஓகே. இந்த புத்தன் கிடையாது. ஓ சரி சரி அடியன். அடியன் அதே மாதிரி அந்த இந்த மாத்தியமிக யோகாச்சார அந்த வைபாஷிக இருக்காளே, அவள்லாம் அதுல இருந்து அதுல உள்ள வித்தியாசங்களை சொல்லிட்டு வந்தவா தான் அது. அவள் அதுல ஒத்த சர்வசூன்யவாதி, ஒத்த க்ஷணிகவாதி, ஒத்த ஞானவாதி, இன்னொன்னு யோகாச்சாரன். இந்த மாதிரி வைபாஷிகன், சௌத்ராதிகன், யோகாச்சாரன், மாத்தியமிக. ஆமா, சௌத்ராந்திகன் ஒன்னொத்த. அந்த டிவியேஷன் அவளுக்குள்ளேயே அதாவது இந்த மாயாமோகனுடைய எஃபெக்ட் அதுல ஜாஸ்தியா இருக்கேன்னு அவளுக்குள்ளே அந்த குழப்பத்தை ஏற்படுத்தி. ஆமாமா, சொல்லுங்க லலிதா. க்ஷமிக்கணும் அடியன். இப்போ இது சம்பந்தம் இல்ல அடியன். அந்த இப்ப நித்தியப்படி நிறைய பேர் இந்த காக்காய்களுக்கு அண்ணன் வைக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்காள் அடியன். அது நம்ம சம்பிரதாயத்துல சேர்ந்ததா இல்ல? நித்தியப்படி பெருமாளுக்கு ஆராதனை ஆனதுக்கு அப்புறம் காக்காக்கும் சாதம் வச்சுட்டு வைக்கிறதுன்னு சில பேர் வச்சுட்டு இருக்கா இல்ல அடியன். அது நமக்கு சம்பிரதாயத்தோட சேர்ந்ததா இல்ல நிஷித்தமாடு? அப்படி இல்ல, காக்காய்க்கு வைக்கிறதுங்கிறது வைஸ்வதேவம் பண்றது. அது வைஸ்வதேவத்துல இந்த பஞ்சமகா யஜ்ஞம் அதுக்கு முன்னாடி அந்த வாயசபலின்றது உண்டு. ஐந்திரபாரண வாயவியாகான மந்திரத்தை சொல்லி ஸ்வாபலி, வாயசபலி, பூதபலின்னு அந்த 3 விதமான பலிகளையும் அந்த வைஸ்வதேவத்துல பண்ணணும். அதை பண்ணி காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணி சாப்பிட்றதுங்கிறது அது வைதிக தர்மம். இப்ப இவாளுக்கு அத வைஸ்வதேவம்ங்கிறது என்னன்னு தெரியல.
ஆனா ஏதோ பார்த்தா சொன்னேன், இப்போ கதானுகதிக்கோ லோகான்னு சொல்ற மாதிரி காக்காய்க்கு சாதம் வைக்கிறத பார்த்திருக்கா, என்னன்னு தெரியாது. சரி காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடுறதுன்னு வச்சுட்டு இருக்காரு, அவ்வளவுதான். தப்புன்னு இல்லை, அத மந்திரத்தோட பண்ண நல்லா இருக்கும்.